அதிகாலை 4 மணி முதல் 5 மணிக்குள் எழுந்தால் என்ன நடக்கும்? பிரபஞ்ச சக்தியை பெறும் ரகசியம், பிரபஞ்சத்தின் அதிர்ச்சியூட்டும் உண்மைகள். இதை தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றேன். ஒரே வீட்டில் 2 மனிதர்கள் வாழ்கிறார்கள். ஒருவர் அதிகாலையில் எழுந்து அமைதியாக தனது நாளை தொடங்குகிறார். மற்றொருவர் தாமதமாக எழுந்து அவசரமாக ஓடி கோபத்துடன் நாளை தொடங்குகிறார். இருவருக்கும் ஒரே 24 மணி நேரம்தான். ஆனால் ஒருவருடைய வாழ்க்கை மெதுவாக உயர்கிறது. மற்றொருவருடைய வாழ்க்கை எப்போதும் குழப்பத்திலே இருக்கிறது. ஏன் தெரியுமா? வெற்றி என்பது பெரிய பெரிய விஷயங்களில் மட்டும் மறைந்து கிடப்பதில்லை. சில நேரங்களில் அது ஒரு சிறிய பழக்கத்தில் மறைந்து கிடக்கும். அந்த பழக்கம்தான் அதிகாலை 4 மணி முதல் 5 மணிக்குள் எழுவது. நண்பர்களே, இது சாதாரண நேரம் இல்லை. இந்த நேரம் அமைதியின் நேரம். இந்த நேரம் மனம் விழிக்கும் நேரம். இந்த நேரம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் நேரம். பலர் இந்த நேரத்தை தூக்கத்தில் கழிக்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டும் இந்த நேரத்தை பயன்படுத்தி தங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்றுகிறார்கள். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை உலகமே அமைதியாக இருக்கும். சாலைகள் அமைதியாக இருக்கும். மக்களின் சத்தம் இருக்காது. தொலைபேசி அழைப்புகள் இருக்காது. சமூக வலைத்தள தொந்தரவு இருக்காது. உங்கள் மனதுக்கு வெளியிலிருந்து வரும் சத்தம் குறையும். அந்த நேரத்தில் ஒரு அற்புதமான விஷயம் நடக்கும். நீங்கள் உங்களை கேட்க ஆரம்பிப்பீர்கள். நாள் முழுவதும் நாம் எல்லோருடைய குரலையும் கேட்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளத்தின் குரலை கேட்கவே மாட்டோம். அதிகாலை நேரம் அந்த உள்ளக்குரலை கேட்க உதவும். நண்பர்களே, பிரபஞ்ச சக்தி என்றால் என்ன? அது வானத்திலிருந்து திடீரென்று வந்து நம்மை பணக்காரனாக்கும் மாய சக்தி அல்ல. அது ஒரு ஒளி வந்து நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் உடனே தீர்க்கும் மந்திரமும் அல்ல. உண்மையான பிரபஞ்ச சக்தி என்பது உங்கள் மன அமைதி, உங்கள் சிந்தனையின் தெளிவு, உங்கள் உடலின் ஒழுக்கம், உங்கள் உள்ளத்தின் நம்பிக்கை, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்ற உள்ளறியும் ஆசை. இந்த 5ம் ஒன்று சேர்ந்தால் ஒரு மனிதன் எந்த நிலைமையிலிருந்தும் எழ முடியும். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை எழுவதால் முதலில் நடப்பது உங்கள் மனம் தெளிவடையும். நண்பர்களே, இரவில் தூங்கி எழுந்தவுடனே உங்கள் மனம் இன்னும் புதிதாக இருக்கும். நேற்றைய சண்டை, கவலை, பயம், அவமானம் எல்லாம் கொஞ்சம் தொலைவில் இருக்கும். அந்த நேரத்தில் உங்கள் மனம் வெறும் காகிதம் போல இருக்கும். அந்த வெறும் காகிதத்தில் நீங்கள் என்ன எழுதுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் நாளை நிர்ணயிக்கும். நீங்கள் எழுந்தவுடனே தொலைபேசி பார்த்தால் உலகம் உங்கள் மனதை நிரப்பிவிடும். யாரோ ஒருவரின் வாழ்க்கை, யாரோ ஒருவரின் வெற்றி, யாரோ ஒருவரின் சோகம், யாரோ ஒருவரின் சண்டை, அவையெல்லாம் உங்கள் மனதில் வந்து விழும். ஆனால் நீங்கள் எழுந்தவுடனே அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மூச்சை கவனித்தால் உங்கள் மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர ஆரம்பிக்கும். அதுதான் முதல் ரகசியம். நாளை வெல்ல வேண்டும் என்றால் முதலில் உங்கள் மனதை வெல்ல வேண்டும். 2வது ரகசியம், அதிகாலை நேரம் உங்கள் பயத்தை குறைக்கும். பலர் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் இருப்பதற்கு திறமை இல்லாதது காரணம் அல்ல. பணம் இல்லாததும் காரணம் அல்ல. அறிவு இல்லாததும் காரணம் அல்ல. அவர்களை நிறுத்துவது பயம். நான் முடியுமா? தோற்றுவிட்டால் என்ன செய்வேன்? மக்கள் என்ன சொல்லுவார்கள்? நான் ஆரம்பித்தால் யாராவது சிரிப்பார்களா? இப்படி 1000 கேள்விகள் மனதில் வரும். ஆனால் அதிகாலை நேரத்தில் உலகம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் பயம் சிறியதாக தோன்றும். உங்கள் கனவு பெரியதாக தோன்றும். அந்த நேரத்தில் நீங்கள் உங்களிடம் சொல்ல வேண்டும், நான் இன்று ஒரு சிறிய முன்னேற்றம் செய்வேன். நான் இன்று என்னை வெல்வேன். நான் இன்று என் வாழ்க்கைக்கு பொறுப்பு ஏற்கிறேன். நண்பர்களே, வாழ்க்கை ஒரே நாளில் மாறாது. ஆனால் ஒரு நாள் எடுத்த முடிவு வாழ்க்கையின் பாதையை மாற்றும். 3வது ரகசியம், அதிகாலை எழுவது உங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒழுக்கம் இல்லாமல் எந்த பெரிய வெற்றியும் நிலைக்காது. பணம் வரலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் போய்விடும். வாய்ப்பு கிடைக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் அதை காப்பாற்ற முடியாது. திறமை இருக்கலாம், ஆனால் ஒழுக்கம் இல்லை என்றால் அது வீணாகும். அதிகாலை எழுவது ஒரு சாதாரண செயல் போல தோன்றலாம். ஆனால் அது உங்கள் மனதுக்கு ஒரு செய்தி சொல்கிறது. நான் என் ஆசைகளின் அடிமை இல்லை. நான் என் சோம்பேறித்தனத்தின் அடிமை இல்லை. நான் என் வாழ்க்கையை நான் கட்டுப்படுத்த முடியும். இந்த ஒரு உணர்வு வந்தால் மனிதன் மாற ஆரம்பிப்பான். 4வது ரகசியம், அதிகாலை நேரம் உங்கள் உடலுக்கு புதிய சக்தி தரும். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அதிகாலை எழுவது நல்லது என்பதற்காக தூக்கத்தை குறைக்கக்கூடாது. இரவு 1 மணிக்கு தூங்கி 4 மணிக்கு எழுந்தால் அது வெற்றி பழக்கம் அல்ல. அது உடலை சிதைக்கும் பழக்கம். அதிகாலை எழ வேண்டும் என்றால் இரவில் சீக்கிரம் தூங்க வேண்டும்.
உடலுக்கு போதுமான ஓய்வு தேவை, மனதுக்கு அமைதி தேவை, கண்களுக்கு ஓய்வு தேவை. அதனால் அதிகாலை எழுவதின் முதல் படி இரவு ஒழுக்கம். இரவு நேரம் தேவையில்லாமல் தொலைபேசி பார்க்காதீர்கள். தேவையில்லாமல் சிந்தனைகளில் சிக்காதீர்கள். பகலில் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை இரவில் மனதில் தூக்கிக் கொண்டு போகாதீர்கள். இரவு அமைதியாக முடிந்தால்தான் காலை சக்தியாக தொடங்கும். 5வது ரகசியம். அதிகாலை 4 முதல் 5 மணி வரை உங்கள் பிரார்த்தனைக்கு ஆழம் கிடைக்கும். வீடியோ முழுசா பாருங்க. உங்கள் லைஃபை மாற்றும் 4 AM ரகசியம் இதுல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் பரவாயில்லை. நீங்கள் எந்த வழிபாட்டை நம்பினாலும் பரவாயில்லை. அல்லது நீங்கள் வெறும் அமைதியை மட்டுமே நம்பினாலும் பரவாயில்லை. அந்த நேரத்தில் மனம் மெதுவாக இருக்கும். அந்த நேரத்தில் வார்த்தைகள் உண்மையாக வரும். அந்த நேரத்தில் நன்றி உணர்வு ஆழமாக வரும். நீங்கள் கண்களை மூடி மனதில் சொல்லுங்கள், இன்றைய நாளுக்காக நன்றி. என்னிடம் உள்ள உயிர்க்காக நன்றி. என்னிடம் உள்ள குடும்பத்துக்காக நன்றி. எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கிடைத்ததற்காக நன்றி. நண்பர்களே, நன்றி உணர்வு இருக்கும் மனதில் குறை உணர்வு நீண்ட நேரம் தங்க முடியாது. நன்றி உணர்வு உங்கள் சிந்தனையை மாற்றும். சிந்தனை உங்கள் செயலை மாற்றும். செயல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 6வது ரகசியம். அதிகாலை நேரம் உங்கள் இலக்கை நினைவுபடுத்தும். பலர் வாழ்க்கையில் தோல்வியடைவதற்கு காரணம் அவர்களுக்கு இலக்கு இல்லாதது அல்ல, அவர்களுக்கு இலக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் தினமும் அதை மறந்து விடுகிறார்கள். ஒரு நாள் கனவு காண்கிறார்கள், அடுத்த நாள் சோம்பேறித்தனத்தால் மறந்து விடுகிறார்கள், 3ஆம் நாள் யாரோ சொன்ன வார்த்தையால் மனம் உடைந்து விடுகிறார்கள். அதனால் தினமும் அதிகாலையில் உங்கள் இலக்கை நினைவுபடுத்துங்கள். ஒரு சிறிய நோட்டு புத்தகத்தில் எழுதுங்கள், என் வாழ்க்கையில் நான் எதை மாற்ற வேண்டும்? இன்று நான் செய்ய வேண்டிய 3 முக்கிய செயல்கள் என்ன? நான் தவிர்க்க வேண்டிய ஒரு கெட்ட பழக்கம் என்ன? நான் வளர்க்க வேண்டிய ஒரு நல்ல பழக்கம் என்ன? இந்த 4 கேள்விகளுக்கு தினமும் பதில் எழுதினால் உங்கள் வாழ்க்கை மெதுவாக ஒழுங்காகும். நண்பர்களே, வாழ்க்கையில் குழப்பம் அதிகமாக இருப்பதற்கு காரணம் பிரச்சனைகள் அதிகம் என்பதல்ல, தெளிவு குறைவாக இருப்பதுதான். அதிகாலை நேரம் அந்த தெளிவை தரும். 7வது ரகசியம். அதிகாலை எழும் மனிதனுக்கு நேரம் அதிகமாக கிடைக்கும். ஒரு மனிதன் தாமதமாக எழுந்தால் நாள் அவனை இழுத்துச் செல்லும். அவன் எழுந்தவுடன் அவசரம், குளிக்க அவசரம், சாப்பிட அவசரம், வேலைக்கு அவசரம், பேச அவசரம், முடிவெடுக்க அவசரம். அவசரத்தில் தொடங்கும் நாள் பெரும்பாலும் சோர்வில் முடியும். ஆனால் அதிகாலை எழும் மனிதன் நாளைதானே பிடித்துக் கொள்கிறான். அவன் ஓடுவதில்லை, அவன் அமைதியாக தொடங்குகிறான். அவன் யோசித்து செய்கிறான். அவன் மனதை தயார் செய்கிறான். அந்த 1 மணி நேரம் அவனுடைய வாழ்க்கையின் தனிப்பட்ட பொக்கிஷமாக மாறுகிறது. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? 10 நிமிஷம் அமைதியாக உட்காருங்கள். 10 நிமிஷம் மூச்சை கவனியுங்கள். 10 நிமிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். 10 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யுங்கள். 10 நிமிஷம் உங்கள் இலக்கை எழுதுங்கள். 10 நிமிஷம் நல்ல புத்தகம் படியுங்கள். இதற்கு பெரிய பணம் தேவையில்லை, பெரிய இடம் தேவையில்லை, பெரிய அறிவு தேவையில்லை. தேவை ஒரே ஒன்று, முடிவு. 8வது ரகசியம். அதிகாலை நேரம் உங்கள் கோபத்தை குறைக்கும். நாள் முழுவதும் மனம் சத்தத்தால் நிரம்புகிறது. மக்களின் வார்த்தைகள், வேலை பிரச்சனைகள், குடும்ப கவலைகள், பண அழுத்தம், இவையெல்லாம் மனதை சூடாக்கும். அதிகாலை அமைதி மனதை குளிர்விக்கும். ஒரு அமைதியான காலை ஒரு கோபமான நாளை தடுக்க முடியும். நீங்கள் அதிகாலையில் அமைதியை சேகரித்தால் பகலில் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் உடனே உடைந்து போக மாட்டீர்கள். யாராவது தவறாக பேசினால் உடனே பதில் கொடுக்க வேண்டாம் என்று மனம் சொல்லும். யாராவது உங்களை அவமதித்தால் உங்கள் மதிப்பு அவர்களின் வார்த்தையில் இல்லை என்று புரியும். யாராவது உங்களை தடுக்க முயன்றால் உங்கள் பாதை உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது என்று தெரியும். அமைதி என்பது பலவீனம் அல்ல நண்பர்களே, அமைதி என்பது மிகப்பெரிய பலம். 9வது ரகசியம். அதிகாலை எழுவது உங்கள் நம்பிக்கையை வளர்க்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழும்போது உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறிய பெருமை உருவாகும். நான் சொன்னதை நான் செய்தேன். நான் என்னை ஏமாற்றவில்லை. நான் நேற்று இருந்தவனை விட இன்று சிறிது மேம்பட்டிருக்கிறேன். இந்த உணர்வு மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் உலகம் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை தினமும் காப்பாற்றினால் உங்கள் மனம் உங்களை மதிக்க ஆரம்பிக்கும். தன்னை மதிக்கும் மனிதனை உலகமும் மெதுவாக மதிக்க ஆரம்பிக்கும். 10வது ரகசியம். அதிகாலை நேரம் உங்களுக்கு வாழ்க்கையின் உண்மையை கற்றுக் கொடுக்கும். பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? எதுவும் நிரந்தரமில்லை. இரவு நிரந்தரமில்லை. கஷ்டம் நிரந்தரமில்லை. தோல்வி நிரந்தரமில்லை. அவமானம் நிரந்தரமில்லை. இருட்டு நிரந்தரமில்லை.
ஒவ்வொரு இருளுக்கும் பிறகு காலை வருகிறது. அதிகாலை நேரம் தினமும் இதையே நமக்கு நினைவுபடுத்துகிறது. நேற்று எவ்வளவு கடினமாக இருந்தாலும் இன்று ஒரு புதிய ஆரம்பம் கிடைத்திருக்கிறது. நேற்று நீங்கள் அழுதிருந்தாலும் இன்று நீங்கள் எழ முடியும். நேற்று நீங்கள் தோற்றிருந்தாலும் இன்று மீண்டும் முயற்சி செய்ய முடியும். வாழ்க்கை உங்களுக்கு இன்னொரு காலை கொடுத்திருக்கிறது என்றால் அதற்குள் இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை தூக்கத்தில் வீணாக்காதீர்கள். நண்பர்களே, சிலர் கேட்பார்கள், அதிகாலை எழுந்தால் எல்லாரும் வெற்றி பெறுவார்களா? இல்லை. அதிகாலை எழுந்தாலே வெற்றி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதிகாலை எழுவது வெற்றிக்கான மனநிலையை உருவாக்கும். அது உங்களை ஒழுங்காக்கும். அது உங்களை அமைதியாக்கும். அது உங்களை சிந்திக்க வைக்கும். அது உங்களை உங்கள் இலக்குக்கு அருகில் கொண்டு செல்லும். வெற்றிக்கு ஒரு பழக்கம் மட்டும் போதாது, ஆனால் ஒரு நல்ல பழக்கம் மற்ற நல்ல பழக்கங்களை அழைத்து வரும். அதிகாலை எழுந்தால் நீங்கள் தண்ணீர் குடிக்க ஆரம்பிப்பீர்கள். உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிப்பீர்கள். நல்ல சிந்தனைகளை கேட்க ஆரம்பிப்பீர்கள். நேரத்தை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். உங்களை மதிக்க ஆரம்பிப்பீர்கள். இதுதான் வாழ்க்கை மாற்றத்தின் தொடக்கம். இப்போது ஒரு சிறிய கதை கேளுங்கள். ஒரு பெண் இருந்தான். அவளுக்கு பெரிய கனவுகள் இருந்தன. ஆனால் அவள் வாழ்க்கை குழப்பமாக இருந்தது. தாமதமாக தூங்குவாள். தாமதமாக எழுவாள். வேலைகளை தள்ளி போடுவாள். தன்னை பற்றி அடிக்கடி வருத்தப்படுவாள். ஒரு நாள் அவன் ஒரு புத்தரிடம் சென்று கேட்டாள், ஐயா, என் வாழ்க்கை ஏன் மாறவில்லை? புத்தர் சிரித்தார். அவர் சொன்னார், உன் வாழ்க்கையை மாற்ற பெரிய ரகசியம் தேடாதே. நாளை அதிகாலையில் எழுந்து சூரியன் உதிக்கும் முன் உன்னுடன் நீ பேசு. பெண் முதலில் சிரித்தாள். இதுவா ரகசியம் என்று நினைத்தாள். ஆனால் மறுநாள் அவள் அதிகாலையில் எழுந்தாள். வெளியே அமைதி, குளிர்ந்த காற்று, வானத்தில் மெதுவான ஒளி. யாரும் பேசவில்லை. உலகமே அமைதியாக இருந்தது. அவன் கண்களை மூடி உட்கார்ந்தாள். முதலில் அவளுக்கு சலிப்பு, பிறகு அவளுக்கு அமைதி, பிறகு அவளுக்கு கண்ணீர். ஏனென்றால் பல வருடங்களுக்கு பிறகு அவன் தன்னையே சந்தித்தாள். அவன் புரிந்து கொண்டாள். என்னை யாரும் தோற்கடிக்கவில்லை. என் சோம்பேறித்தனமே என்னை தோற்கடித்தது. என் பயமே என்னை நிறுத்தியது. என் குழப்பமே என்னை தள்ளியது. அன்று முதல் அவள் தினமும் அதிகாலையில் எழ ஆரம்பித்தாள். ஒரே நாளில் அவள் பணக்கார ஆகவில்லை. ஒரே வாரத்தில் அவள் வாழ்க்கை மாறவில்லை. ஆனால் அவள் மனம் மாறியது. பழக்கம் மாறியது. அவள் நேரம் மாறியது. செயல் மாறியது. மெதுவாக அவள் வாழ்க்கையும் மாறியது. நண்பர்களே, இதுதான் உண்மை. வாழ்க்கை முதலில் வெளியே மாறாது. வாழ்க்கை முதலில் உள்ளே மாறும். உள்ளே அமைதி வந்தால் வெளியே தீர்வு தெரியும். உள்ளே நம்பிக்கை வந்தால் வெளியே வாய்ப்பு தெரியும். உள்ளே ஒழுக்கம் வந்தால் வெளியே வெற்றி உருவாகும். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை எழுவது உங்கள் உள்ளத்தை மாற்றும் ஒரு கதவு போல. அந்த கதவை திறப்பது உங்கள் கையில்தான். இப்போது நீங்கள் நாளை முதல் செய்ய வேண்டிய நடைமுறை முறை இதுதான். முதல் நாள் 4 மணிக்கு எழ முடியாவிட்டால் பரவாயில்லை. 5 மணிக்கு எழுங்கள். அதுவும் முடியாவிட்டால் 5:30 மணிக்கு எழுங்கள். ஆனால் தினமும் 10 நிமிடம் முன்பாக எழ முயற்சி செய்யுங்கள். உடனே தொலைபேசியை தொடாதீர்கள். முதலில் ஒரு கப் வெந்நீர் குடியுங்கள். முகத்தை கழுவுங்கள். அமைதியாக உட்காருங்கள். உங்கள் மூச்சை கவனியுங்கள். மனதில் நன்றி சொல்லுங்கள். பிறகு ஒரு காகிதத்தில் 3 விஷயங்கள் எழுதுங்கள். இன்று நான் செய்ய வேண்டிய முக்கிய வேலை. இன்று நான் தவிர்க்க வேண்டிய கெட்ட பழக்கம். இன்று நான் நன்றி சொல்ல வேண்டிய ஒன்று. இந்த 3 வரிகள் உங்கள் நாளை மாற்றும். நீங்கள் தினமும் அதிகாலையில் எழுந்து இதை செய்தால் 1 மாதத்தில் உங்கள் மனநிலை மாறும். 3 மாதத்தில் உங்கள் பழக்கங்கள் மாறும். 6 மாதத்தில் உங்கள் வாழ்க்கையின் திசை மாறும். நண்பர்களே, வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வேண்டுமென்றால் பெரிய சத்தம் தேவையில்லை. அமைதியான முடிவு போதும். உலகம் இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உங்களுக்காக எழுங்கள். உங்கள் குடும்பத்திற்காக எழுங்கள். உங்கள் கனவிற்காக எழுங்கள். நீங்கள் ஆக வேண்டிய மனிதனுக்காக எழுங்கள். அதிகாலை நேரம் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கும். நீ உண்மையிலேயே உன் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறாயா? அந்த கேள்விக்கு உங்கள் செயல் மூலம் பதில் கொடுங்கள். சிலர் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். எதுக்கு இவ்வளவு சீக்கிரம் எழுகிறாய் என்று கேட்பார்கள். இதெல்லாம் 2 நாள்தான் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம். உங்கள் ஒழுக்கமே பதில் சொல்லட்டும். உங்கள் அமைதியே பதில் சொல்லட்டும். உங்கள் முன்னேற்றமே பதில் சொல்லட்டும். ஒரு நாள் அதே மக்கள் கேட்பார்கள், நீ எப்படி இவ்வளவு மாறினாய்? அப்போது நீங்கள் சிரித்துக் கொண்டு சொல்லலாம், நான் என் காலையை மாற்றினேன். அதனால் என் வாழ்க்கை மாறியது. நண்பர்களே, பிரபஞ்சம் எப்போதும் சத்தமாக பேசாது. சில நேரங்களில் அது அமைதியாக பேசும்.
அந்த அமைதியை கேட்கும் மனிதனுக்கு தான் வாழ்க்கையின் ரகசியம் புரியும். அதிகாலை நேரம் அந்த அமைதியின் கதவு. அந்த நேரத்தில் நீங்கள் செய்யும் பிரார்த்தனை உங்களுக்கு நம்பிக்கை தரும். நீங்கள் செய்யும் தியானம் உங்களுக்கு தெளிவு தரும். நீங்கள் எழுதும் இலக்கு உங்களுக்கு திசை தரும். நீங்கள் செய்யும் உடற்பயிற்சி உங்களுக்கு சக்தி தரும். நீங்கள் காப்பாற்றும் ஒழுக்கம் உங்களுக்கு மரியாதை தரும். இதுதான் பிரபஞ்ச சக்தியின் உண்மையான அர்த்தம். அது வெளியிலிருந்து வரும் சக்தி அல்ல. அது உங்களுக்குள் ஏற்கனவே இருக்கும் சக்தி. அதை எழுப்பும் நேரம்தான் அதிகாலை. இன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு முடிவு எடுங்கள். நாளை நான் என் வாழ்க்கைக்காக எழுவேன். நாளை நான் என் மனதை அமைதிப்படுத்துவேன். நாளை நான் என் இலக்கை நினைவுபடுத்துவேன். நாளை நான் என்னை வெல்வேன். நண்பர்களே, உலகில் மிகப்பெரிய வெற்றி என்ன தெரியுமா? மற்றவர்களை வெல்வது அல்ல, நம்மையே வெல்வது. தூக்கம் அழைக்கும்போது எழுவது ஒரு வெற்றி. சோம்பேறித்தனம் அழைக்கும்போது செயலில் இறங்குவது ஒரு வெற்றி. பயம் நிறுத்தும் போது முன்னேறுவது ஒரு வெற்றி. குழப்பம் வந்தாலும் அமைதியாக இருப்பது ஒரு வெற்றி. இந்த சிறிய வெற்றிகள் சேர்ந்தால் பெரிய வாழ்க்கை உருவாகும். நீங்கள் இன்று எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்லை. கடன் இருக்கலாம், கவலை இருக்கலாம், உடல் சோர்வு இருக்கலாம், மனம் உடைந்திருக்கலாம், மக்கள் நம்பாமல் இருக்கலாம், நீங்களே உங்களை நம்பாமல் இருக்கலாம். ஆனால் நாளை அதிகாலையில் எழுந்து அமைதியாக உட்காருங்கள். உங்கள் இதயத்தில் மெதுவாக சொல்லுங்களேன், இது என் முடிவு அல்ல, இது என் புதிய ஆரம்பம். அந்த ஒரு வாக்கியம் உங்கள் உள்ளத்தில் தீ மூட்டும். நீங்கள் வாழ்வதற்காக மட்டும் பிறக்கவில்லை, உயர்வதற்காக பிறந்திருக்கிறீர்கள். தோல்வியை சுமக்க மட்டும் பிறக்கவில்லை, அதிலிருந்து எழுவதற்காக பிறந்திருக்கிறீர்கள். அதனால் நாளை முதல் உங்கள் காலையை வீணாக்காதீர்கள். அதிகாலை 4 மணி முதல் 5 மணி வரை எழுவது என்பது நேரத்தை மாற்றுவது மட்டுமல்ல, அது உங்கள் மனநிலையை மாற்றுவது, உங்கள் வாழ்க்கையின் தரத்தை மாற்றுவது, உங்கள் உள்ளத்தின் சக்தியை எழுப்புவது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், அமைதியான காலைகள் வலிமையான மனிதர்களை உருவாக்கும். ஒழுக்கமான பழக்கங்கள் வெற்றியான வாழ்க்கையை உருவாக்கும். நன்றி கொண்ட மனம் நிறைவான வாழ்க்கையை உருவாக்கும். தெளிவான இலக்கு சரியான பாதையை உருவாக்கும். இன்னைக்கு நீங்கள் கேட்ட இந்த வார்த்தைகள் வெறும் வீடியோவாக மட்டும் இருக்கக்கூடாது. இது உங்கள் வாழ்க்கையின் புதிய ஆரம்பமாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள் நாளை அதிகாலையில் எழ முடிவு செய்யுங்கள். சிறியதாக தொடங்குங்கள், ஆனால் நின்று விடாதீர்கள். ஒரு நாள் தவறினாலும் உங்களை குறை சொல்லாதீர்கள். மறுநாள் மீண்டும் தொடங்குங்கள். வெற்றி பெறுபவர்கள் ஒருபோதும் தவறாதவர்கள் அல்ல, தவறினாலும் மீண்டும் தொடங்குபவர்கள்தான். இன்று இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய விழிப்புணர்வு கொடுத்திருந்தால் அதை உங்கள் வாழ்க்கையில் செயலாக மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் என்றால் உங்கள் காலை மாற்றுங்கள். காலை மாறினால் உங்கள் சிந்தனை மாறும். சிந்தனை மாறினால் உங்கள் செயல் மாறும். செயல் மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும். இன்றே முடிவு எடுங்கள். நாளை அதிகாலை உலகம் தூங்கும்போது நீங்கள் எழுங்கள். உலகம் அமைதியாக இருக்கும்போது உங்கள் உள்ளத்தின் குரலை கேளுங்கள். சூரியன் உதிக்கும் முன் உங்கள் நம்பிக்கையை உதிக்கச் செய்யுங்கள். அதுதான் உண்மையான பிரபஞ்ச சக்தி. அதுதான் வாழ்க்கையை மாற்றும் மறைந்த ரகசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பும் ஒருவருக்கு இதை பகிருங்கள். இன்னும் இப்படியான வாழ்க்கை மாற்றும் உண்மைகள் வேண்டுமென்றால் இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள். நாளை அதிகாலை உங்கள் புதிய வாழ்க்கையின் முதல் பக்கம் திறக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சிறிய மாற்றத்துக்காவது காரணமாக இருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்பும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படியான புஸ்த விஸ்டம், லைஃப் மோட்டிவேஷன், ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் வீடியோஸ் வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாளை அதிகாலை உங்கள் புதிய வாழ்க்கை ஆரம்பமாகட்டும். நன்றி நண்பர்களே. உங்கள் வாழ்க்கை அமைதியுடன் உயரட்டும். உங்கள் மனம் தெளிவுடன் மலரட்டும். உங்கள் கனவு நிச்சயம் நனவாகட்டும்.